ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 9 பார்க்கலாம். ஸோ போன சாப்டர் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரீன் இச்சிகோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஹெல்ப் பண்ணு அவனுக்கு, அவன்கிட்ட சொல்லு, இது மாதிரி அவன் அந்த சைடு போயிட்டானா அவங்க அம்மாவோட அவன் இருக்கலாம், அவனை தனிமையாகவே விடாதீங்க இச்சிகோ அப்படின்ட்டு கரீன் சொல்கிறா. அங்கே கட் பண்ணால் ருக்கியா சேடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ருக்கியா என்ன சொல்கிறான்னா, சேடை என்னால் கேட்ச் பண்ண முடியலை, இந்த கிகா ஃபார்ம் ரொம்ப மோசம், என்னால் பறக்க கூட முடியலை, இந்த கிகா ஃபார்ம் அப்படின்றது ஒரு ஆவரேஜ் ஸ்கூல் கேர்ளோட ஸ்ட்ராங்கர் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அந்த ரிசர்ச் டெவலப்மெண்ட் முடியறதுக்கு, அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ரென்த் கிடச்சிரும், இது ரொம்ப மோசம், எனக்கு இப்போவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. ருக்கியாவுக்கு பின்னாடி இருக்க ஹோலோ உன்னை ஸ்மெல் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுது. ஹோலோ, நீ எனக்கு உணவு மாதிரி ஸ்மெல் பண்ணுற, உன்னோட சோலை ஈட் பண்ண டைம் வந்துச்சு அப்படின்ட்டு ஹோலோ சொல்லுது. அதுக்கு ருக்கியா, இல்லை நான் அவனை கேட்ச் பண்ணுறதுலையே குறியா இருந்துட்டேன், நான் என்னோட பின்னாடி பார்க்க மறந்துட்டேன் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அங்கே கட் பண்ணால் இச்சிகோ கரீனை வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு கரீன் நான் க்ரை பண்ணுறதை பார்த்து, அவங்க அம்மா சாவறதுக்கு முன்னாடி கரீனும் யூசுவும் அழுதுகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் யூசு அம்மாவோட டியூட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டா, கரீன் வீட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால அவள் தன்னையே கேர் பண்ணிக்கிட்டா, நான் அவள் அழுது பார்த்ததே இல்லை, அவள் ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கும்போது 6th கிரேட் பொண்ணு வந்து அடிச்சா, அப்போ கூட அழுவலை, அவள் பாலை பிரின்சிபல் ரூமில் அடிச்சதுக்கு பிரின்சிபல் அடிச்சாரு, அப்போ கூட அழுவலை, ஏன் அவள் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது காலை உடச்சிக்கிட்டா, அப்போ கூட அழுவலை, ஒரு வாட்டி கூட அவள் அழுததே இல்லை அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத கரீன், நான் பார்த்துக்கிறேன், நான் அவனையும் அவங்க அம்மாவையும் சேவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அங்கே கட் பண்ணால் ஹோலோ ருக்கியாவை அட்டாக் பண்ணுது. ஹோலோ என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னும் உயிரோடு இருக்க, நீ ரொம்ப டஃப்பாக இருக்க, நான் நினச்சதோட, நீ என்னை பார்க்குற, நீ யார் சின்ன பொண்ணு அப்படின்ட்டு இந்த ஹோலோ சொல்லுது. அதுக்கு ருக்கியா ஹோலோவை அட்டாக் பண்ணி பைண்டிங் ஸ்பெல் 33 சோகா டியூபேல் ஃபயர் கிராஷ் அப்படின்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறா. ருக்கியா என்ன சொல்கிறான்னா, நான் பண்ணிட்டேன், என்னோட பவர்ஸ் எனக்கு திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்ட்டு சொல்கிறா. மறுபடியும் ஹோலோ ருக்கியாவை அட்டாக் பண்ணுது. அதுக்கு ருக்கியா, இல்லை அது ஹர்ட் ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு ஹோலோ சிரிச்சுக்கிட்டே, எனக்கும் அந்த ஸ்பெல் தெரியும், அது ஒரு சோல் ரீப்பர் ஸ்பெல், ஸோ நீ ஒரு சோல் ரீப்பர், ஆனால் வீக்காக இருக்க, என்னாலையும் அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண முடியும், ஆனால் எந்த எஃபெக்டும் இல்லை, ஒரு சின்ன சோல் ரீப்பர், நீ டெலிஷியஸாக ஸ்மெல் பண்ணுற, இது எனக்கு நிறைய ஞாபகங்களை கொண்டு வருது, நான் ஏற்கனவே 2 சோல் ரீப்பரோட சோலை ஈட் பண்ணியிருக்கேன், அவங்க என்ன சோல் சொசைட்டிக்கு கொண்டு போகும்போது அது நல்ல உணவு எனக்கு அப்படின்ட்டு அந்த ஹோலோ சொல்லுது. அதுக்கு ருக்கியா, நீ அந்த பையன் அந்த பறவையில் இருக்க சோல் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு ஹோலோவும் ஆமான்ட்டு சொல்றது. ருக்கியா, நீ ஏன் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, ஏன் அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு ஹோலோ, நல்ல கேள்வி, நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னை டேஸ்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு ஹோலோ சொல்லுது. அங்கே கட் பண்ணால் சேடும் ஷிபாட்டாவும் தான் காமிக்கிறாங்க. சேட் என்ன சொல்கிறான்னா, அங்கே என்ன நடக்குது, அந்த ஹோலோ அவளை அட்டாக் பண்ணுது. அதுக்கு ஷிபாட்டா, நம்மளை சேஸ் பண்ணிட்டு வந்த அந்த லேடி அப்படின்ட்டு அந்த பறவை சொல்லுது. அதுக்கு சேட் என்ன சொல்கிறான்னா, அந்த மான்ஸ்டர் அவளை அட்டாக் பண்ணுது, அது அவளை கூட அட்டாக் பண்ணுமா, நீ இங்கேயே இரு அப்படின்ட்டு சேட் சொல்லுறான். அதுக்கு ஷிபாட்டா, நீ எங்கே போகிற அப்படின்ட்டு கேட்குது. அதுக்கு சேட், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஷிபாட்டா, இல்லை அங்கே போகாத, அது உன்னை சாவடிச்சிரும், வெயிட் பண்ணு, நான் உன்னை நினச்சி கவலைப்படுறேன், நீ அவனை பார்க்க கூட முடியாது, போகாத, அது உன்னை சாவடிச்சிரும், ப்ளீஸ் போகாத அப்படின்ட்டு அந்த பறவை சொல்லுது. அங்கே கட் பண்ணா ஹோலோ ருக்கியாவை மறுபடியும் அட்டாக் பண்ணுது. ஹோலோ என்ன சொல்லுதுன்னா, நீயே சோல் ரீப்பர்னு கூப்பிடுற, நீ ஏன் அந்த சூட்டை போட்டு என்ன அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஹோலோ ருக்கியா கிட்ட கேட்குது. சேட் நடுவில் வந்து ஹோலோவை அட்டாக் பண்ணுறான். சேட் என்ன சொல்கிறான்னா, நான் அவனை அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா, என்ன அவன் ஹோலோவை பஞ்ச் பண்ணிட்டானா, அவனால் ஹோலோவை பார்க்க முடியுதா, இல்லை பார்த்தா அது மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு ஹோலோ, நீ என்னை பயமுத்திட்ட, ஆனால் அது ஒரு லக்கி ஷாட், இப்போ அவன் என்னை பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஹோலோ சொல்லுது. சேட் மறுபடியும் ஹோலோவை அட்டாக் பண்ணுறான். சேட் என்ன சொல்கிறான்னா, நான் மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நார்மல் ஹியூமன்ஸால் ஹோலோவையோ இல்லை சோல் ரீப்பரையோ பார்க்க முடியாது, அவன் ஒரு டெட்லி எனிமி அட்டாக் பண்ணுறான், அவன் கொஞ்சம் கூட பயப்படலை அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு ஹோலோ, நீ செத்தடா அப்படின்ட்டு சொல்லுது. ஹோலோ இப்போ மேலே பறந்துடுச்சு. ஹோலோ, இப்போ என்னை ஹிட் பண்ண ட்ரை பண்ணு டஃப் காய் அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கு ருக்கியா, அங்கேயே நிற்காத, ஹோலோ இப்போ ஏருக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறா. சேட் என்ன சொல்கிறான்னா, அந்த புது பொண்ணு கோஸ்ட்டை பார்க்க முடியுதா அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா, பேசுறதுக்கு நேரம் இல்லை, நம்ம ஹோலோவை ரீச் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு சேட் என்ன சொல்கிறான்னா, நீ ஹோலோ ஏரில் இருக்கான்னு தானே சொல்கிற, எந்த டைரக்ஷன் அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ருக்கியா, நான் இப்போ சொல்கிறதுனால என்ன டிஃப்ரென்ஸ் ஆக போகுது, இவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறா ருக்கியா. ஹோலோ, உனக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது, உன்னை கழுகு மாதிரி கீழே தள்ளிடுவேன் அப்படின்ட்டு ஹோலோ சொல்லுது. ஆனால் சேட் அந்த கம்பத்தில் ஏறாமல் கம்பத்தை உடச்சிடுறான். சேட் எந்த பக்கம் இருக்குதுன்னு கேட்குறான். ருக்கியா, உனக்கு முன்னாடி அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ சேட் அந்த கம்பத்தை வச்சு ஹோலோவை அட்டாக் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல சாப்டர் 9 முடிக்கிறாங்க. கமான், சேடோட கேரக்டர் ஓபியாக இருக்குது. பை கைஸ், பீஸ்.